வணக்கம் நண்பர்களே! நேத்து சிறைக்கடை காச சீரியல் ரொம்பவே படுவேகமா சூடுபிடிச்சு எல்லாம் எதிர்பார்த்த நிலையில நேத்து ரோகிணி கையும் களவுமா மாட்டி வீடியோ விட்டு வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. பாவம் இந்த மீனா என்னங்க பண்ணுவாங்க? மீனா என்ன சுத்தி போட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் மீனா ரோகிணி பண்ண வேலைய எங்களால எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. வெறும் ஷாக்கா இருக்கு. இத்தன நாள் இந்த விஷயத்த நீங்க சொல்லாம மறைச்சிட்டீங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் கேட்குறாங்க. விஜயா ஒரு பக்கம் நீ கூடி கூடி பேசும்போதே தெரியும்டி ஏதோ உள்குத்து நடக்குதுன்னு. ஏன் இத்தன நாளா விஷயத்த மறைச்சிருக்க பார்த்தீங்களா? நீங்க கொண்டு வந்த மருமகன பார்த்து நல்லவர் நல்லவர்ன்னு சொன்னீங்களே! இதுதான் அவன் பண்ண வேலைன்னு சொல்லிட்டு விஜயாவும் மீனாவ கரிச்சு கொட்டுறாங்க. பாவம் மீனாவ பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அவங்க பண்ண தப்பு தான். விஷயத்த அப்பயே சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லாம விஜயா ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்லாம் போயிட்டு, "டேய் மனோஜ் உன் வாழ்க்கையிலேருந்து அவள நிரந்தரமா தூக்கி எறியுறேன்டா. உனக்கு அவளுக்கும் டைவர்ஸ் வாங்கி தரேன்னு" சொல்லிட்டு விஜயா மனோஜ கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் கலைஞ்சு போங்க. கடைசியில யார் இருக்கான்னா, யார் இருப்பா? மீனாவும் முத்து தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி என்ன பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மகேஸ்வரி பார்க்குறாங்க. மகேஸ்வரி பார்த்தப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, "மகேஷ் நீ இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணது போதும். ரோகிணியை அவன் வீட்டிலேருந்தே எல்லாம் துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அவள் பண்ண தப்பு தானே. அவள் பண்ணதில் கொஞ்சம் நியாயமாக இருந்தால் நான் பேசலாம். தயவுசெய்து இது போலீஸ் கேஸ் ஆகிடும். அதெல்லாம் அவர் எதனா சொல்லி அவரை அமுச்சு விட்டு" சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. மனோஜ் இந்த அளவுக்கு ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது. மனோஜ் என்ன பண்ணுறாரு, அந்த பழைய ஸ்டோரியும் நெனச்சு பார்க்குறாரு. ரோகிணிய மீட் பண்ணது அந்த ஸ்டார்ட்டிங்லேருந்து. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகி, "ஏன்டி நான் உன்ன எப்படி நெனச்சிருந்தேன், இப்படி ஏமாத்திட்டியே" சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஆல்பத்தை எல்லாமே கிழிச்சு ஒரு பைக்கையும் போட ஆக்ஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது போல தான் இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நிலவரம் உங்களுக்கு சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலே மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.